என்னடா என்னைக்கு இல்லாமல் ஓப்டியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க? அப்படியே அவன்கிட்ட அந்த கேஷ் விஷயம் கொஞ்சம் பேசுறேன்னு சொன்னல, அதையும் கொஞ்சம் பேசிடுறியா? சி நீ எல்லாம் சொல்லுடி. அடியே காசு விஷயம் கேட்டியா அவன்கிட்ட? இன்னைக்கு காலையிலயும் காசு ரிட்டர்ன் பண்ண சொல்லி மெசேஜ் வந்துச்சுடி. இனிமே அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் உனக்கு வராதுடி. நீ யாருக்கும் இனிமே காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னது? கொடுக்க தேவையில்லையா? ஏன்? சொல்றேன்ல, அவசியம் இல்ல. அடி அவன் மெசேஜ் மட்டும் இல்ல, காலும் விடு. எதுக்கு இப்படி தடுமாறிட்டு இருக்கா? அடியே டில்ஷானோட கால் டி. எவன் கால் பண்ணா உனக்கு என்ன? ஓ ஃபோனுக்கா கால் வருது? எனக்கு தானே. உன் வேலையை பாரு. யார் எது பண்றா என்ன பண்றான்னு பார்க்க வேண்டியது. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு என்கிட்ட பாஞ்சிக்கிட்டு இருக்கா? ஹேய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? உன்னை அங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். கால் பண்ணாலும் கட் பண்ற. ஏய், இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கனவு கண்டேன்டி. சொல்றேன் கேக்குறியா? அதுக்கு மீனிங் ஏதாவது கெஸ் பண்ண முடியுதான்னு பாக்குறியா? அடியே. ஷ். ம் ம் இந்த ஊர் பக்கமெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பெட்டி கடை. அந்த பெட்டி கடைக்கு நான், நீ அப்புறம் நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற கொஞ்சம் பேரும் போயிருக்கோம். அந்த பெட்டி கடைக்கிட்ட ஒருத்தர் எறும்போட உயரத்துல ஒரு கேர்ளை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு காட்டி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹலாம் அடிச்சிருச்சு. எலும்பிட்டேன். நம்ம கனவுல வர்றதெல்லாம் நம்ம பாக்குற விஷயங்கள்ன்றாங்க, ஆனா இப்படி பிராக்டிக்கலா நடக்க முடியாத விஷயங்கள்லாம் ஏன் கனவுல வருது? உனக்கு ஏதாவது கெஸ் பண்ணிக்க முடியுதா? இதோட நீ 46வது கனவு சொல்ற. நான் கனவு கண்டாலும் நோட் பண்ணிக்கிற, நீ கனவு கண்டாலும் நோட் பண்ணிக்கிற. கேட்டா கனவு பத்தி ரிசர்ச் பண்றேன், புக் எழுத போறேன்லாம் சொல்ற. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு வருஷமா இதை தான் சொல்ற, ஆனா எதையுமே எழுதுற மாதிரியே தெரியலையே. உனக்கு வர கனவு எனக்கு வர கனவு மட்டும் இல்லடி. இன்னும் சில பேர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து நான் அவங்க கனவெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு புக் ரிலீஸ் பண்றதுன்னா முழுசாவே அதை பத்தி தெரிஞ்சுட்டு தானே பேச முடியும். தெரியாம எதையும் பேச முடியுமா? நான் அது எப்படி உனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் கனவு வருதுன்னு தான் தெரில. நீ ஒரு ஆள்னு இதெல்லாம் போய் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாரு. உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்குமா? அச்சச்சோ, காலையில தாண்டி வீட்டுக்கு போட்டேன். நீ நைட்டே கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பனே. நம்ம ஜெயந்தன்ட்ட இருக்குமா? அவன் காசு இருந்தாலே பஞ்சப்பாட்டு தான் பாடுவான். இது வேற மந்த் அவன் கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கடை வாங்குற அளவுக்கு அப்படி உனக்கு என்ன அவசரம்? இல்லடி, அந்த ட்ரீம் பத்தி சொல்ற 2 புக் ஆர்டர் போட்டிருந்தேனா, அதுக்கு டெலிவரி டைம் ஒரு 1 மந்த் கொடுத்துருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இப்போ மெசேஜ் போடுறாங்க இன்னைக்கு டெலிவரி பார்ட்னர் வராங்க அப்படின்னு. என்கிட்ட இருந்த காசை வேற செலவழிச்சிட்டனே, என்ன செய்யலாம்? என் ஃப்ரெண்டு டில்ஷான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் ஆன்லைன் லோன் செக்ஷன்ல தான் ஒர்க் பண்றான். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது லோன் தேவைன்னா குடுன்னு சொல்லி என்கிட்ட லிங்க் ஒன்று அனுப்பி வச்சிருக்கான். அந்த லிங்கை வேணாலும் அனுப்புறேன், இப்பவே ட்ரை பண்ணி பாக்குறியா?
ஆனா என்னன்னா 10 டேஸ்க்குள்ளேயே கட்டிடணும். அப்படி கட்டலன்னு வச்சுக்க வட்டி டபுள் ஆகிரும். சரி அது பரவாயில்ல, இப்பவே கிடைக்குமா? half an hourலயே கிடைச்சிரும். ஓகேடி, நான் ட்ரை பண்றேன். வா, தலை கூப்பிடுறாரு. தலையா? ஆமா, நம்ம ஹெட்னா தலை தானே. இப்ப வேற. அந்த என்ஐசி போட்டோவை சரியா கொடுக்கணும். அவ்வளோ டைம் கொடுக்க மாட்டோம். என்னடா வர வர எல்லா சனிக்கிழமையும் வேலைக்கு வந்துடுற? உன் நடவடிக்கையும் சரியில்லை, என்னாச்சு? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களேடா அவார்டுக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னு. அதான் அவார்டு ஒன்று எடுக்கலாமே அப்படின்னு. ஏதோ சொல்கிற, கேட்குறோம், வாரு. இது என்ன லோன் ரீபே? ஹலோ. ஓ